எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Today we are going to see the subject is Commerce 12th standard. Let us see the principles of modern management. Okay. The father of modern management is Mr. Henry Fayol. Okay. பாத்தீங்கன்னா principles of modern management ஓட father யாரு அப்படினு சொல்றாங்க Henry Fayol. Okay. And according to him Henry Fayol, father of modern management is Mr. Henry Fayol. And according to him, there are 14 major principles of management which every manager has to practice for the success of the organization. Okay, Henry Fayol என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு 14 principles வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. யாருக்காக அப்படின்னா மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக அவர் ஒரு 14 principles வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அந்த 14 principles வந்து மேனேஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்னஸில் சக்ஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், let us see the 14 principles one by one. First one is division of work. ஓகே, இந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு தெரியுது இல்லை, டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்ன, ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த டாஸ்க்கை என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நிறைய சபார்டினேட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒரு ஆளும் எஃபிஷியன்சியோட அந்த ஜாபை செஞ்சு முடிப்பாங்க. ஓகே, எஃபிஷியன்சியோடு செஞ்சு முடித்தாங்கன்னா என்ன ப்ராஃபிட், ஆர்கனைசேஷனுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி, அந்த ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கோலை அச்சீவ் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் அதில் ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ணுது. ஓகே, let us say division of work. According to this principle, the whole work is divided into small tasks. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஒர்க்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன டாஸ்க்காக வந்து பிரித்து கொடுக்குறாங்க. The specialization of the workforce according to the skills of a person, creating specific personal and professional development within the labor force and therefore increasing productivity leads to specialization which increases the efficiency of labor. சொன்னோம் இல்லையா, இது என்ன பண்ணுது, ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் லேபரோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் கமாண்ட்ஸ் followed by responsibility for their consequences. Authority means the right of a superior to give the order to his subordinates, whereas responsibility means obligation for performance. Okay, authority na enna, responsibility na enna அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அத்தாரிட்டின்றது என்னென்னா ஒரு மேனேஜர் அவங்க சப்பார்டினேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆர்டர். தட் மீன்ஸ் இப்போ இந்த ஒரு ஜாபை வந்து இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஜாபை இத்தனை பேர் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க மேனேஜர்ஸ்க்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஓகே, வாட் இஸ் மீன் பை ரெஸ்பான்சிபிலிட்டி? ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அந்த அத்தாரிட்டியை அவர் கரெக்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ மேனேஜர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிசிப்ளின். ஓகே, இங்கே பார்க்குறது எல்லாமே யாருக்கு கொடுத்துருக்க பிரின்சிபல் அப்படின்னா மேனேஜர்ஸ்க்கு. ஓகே, டிசிப்ளின், it is obedience, proper contact and relation to others, respect of authority, etc. It is essential for the smooth functioning of the all organization. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க மேனேஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளினாக இருக்கணும். ஓகே, அப்போ டிசிப்ளினாக என்ன அப்படின்னா ஒரு அவங்களோட ஒபீடியன்ஸ் இருக்கட்டும். ஸோ நான் தான் மேனேஜர், எனக்கு கீழே தான் நீங்கள் அப்படின்ற ஒரு அந்த ஹெட் வெயிட் அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக வந்து
மற்றவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னா அந்த மேனேஜர் என்ன பண்ணலாம், அந்த ஆர்கனைசேஷனை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், யூனிட்டி ஆஃப் கமாண்ட். What is meant by unity of command? This principle states that each subordinate should receive orders and be accountable to one and only one superior. Okay, பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னா ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே சப்பார்டினேட்ஸ், ஸோ அவங்க எல்லாரும் யாரோட கமாண்ட்ஸை வந்து கேட்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மேனேஜர், ஓகே, ஒன் அண்ட் ஒன்லி மேனேஜரோட கமாண்ட்ஸை தான் வந்து அவங்க ரிசீவ் பண்ணணும். ஓகே, next one, if an employee receives order from more than one superior, it is likely to create confusion and conflict. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் மோர் தேன் ஒன் மேனேஜர் இருந்தாங்க, ஒரு 2-3 மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஈக்குவலாக யோசிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஐடியா தோணும் இல்லையா? ஸோ அவங்க ஐடியாஸை தான் வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கல என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கர்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க, எதை நம்ம செய்கிறது, இவர் வேறு மாதிரி சொல்கிறாங்க, இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். தட்ஸ் வாய் எங்கே மேனேஜர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சுப்பீரியர்னா மேனேஜர், சப்பார்டினேட் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். All related activities should be put under one group. Okay, there should be one plan of action for them and they should be under the control of one manager. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனில் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும், ஓகே, ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப்பாக வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, அந்த ஆக்டிவிட்டீஸை ஒரு குரூப்பாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த குரூப்புக்கு ஒரே ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, தேர் ஷுட் பி ஒன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தெம். ஓகே, அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் தான் இருக்கணும், ஒரே ஒரு குரூப் தான் இருக்கும். ஸோ இந்த குரூப், இந்த ஆக்ஷன் இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா மேனேஜர். அது என்ன மாதிரி மேனேஜர், ஒன்லி ஒன் மேனேஜர். ஓகே, திஸ் இஸ் கால்ட் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, அங்கே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஒரே ஒரு குரூப்பாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ஒரு குரூப்பை எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான் ஆஃப் ஆக்ஷன் பண்ணிவிட்டு அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா ஒரு சிங்கிள் மேனேஜர். The next one is subordination of individual interest to mutual interest. Okay, the management must put aside personal considerations and put company objectives firstly. Therefore, the interest of goals of the organization must prevail over the personal interest of individuals. Okay, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அதோட நலத்துக்காக மட்டும் பார்க்கக்கூடாது, மற்றவங்களோட தட் மீன்ஸ் ஒர்க்கர்ஸோட நலத்தையும் வந்து பார்த்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் மஸ்ட் புட் அசைட் பர்சனல் கன்சிடரேஷன், அவங்களோட ஓன் கன்சிடரேஷனை தனியாக வச்சுட்டு ஒர்க்கர்ஸ்க்காக வந்து அவங்க யோசிக்கணும். ஓகே, தட் இஸ் சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். And the seventh one is remuneration. Remuneration means workers must be paid sufficiently as this is a chief motivation of employees and therefore greatly influences productivity. The quantum and methods of remuneration payable should be fair, reasonable and rewarding of effort. ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி எப்படி இருக்கணும் அப்படின்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஓகே, அதனால் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, த குவாண்டம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன் பேயபிள் ஷுட் பி ஃபேர் அண்ட் ரீசனபிள் ரிவார்டிங் ஆஃப் த எஃபர்ட். ஓகே, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி சேலரி கொடுக்கக்கூடாது. தட் மீன்ஸ் யாரோட வேலை அவங்களோட எஃபர்ட்டை பொறுத்து அவங்களுக்கு ஒரு ரெமுனரேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் ஒன், த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். The amount of power wielded with the central management depends on company size. Centralization implies the concentration of decision making authority at the top management. பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் சடனாக ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா
டாப் மேனேஜ்மெண்ட். ஓகே, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்து அந்த அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். Next one, line of authority or scalar chain. This refers to the chain of superiors ranging from top management to the lowest rank. The principle suggests that there should be a clear line of authority from top to bottom, linking all managers at all levels. பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செயின் ஆஃப் சுப்பீரியர்ஸ். ஓகே, சுப்பீரியர்ஸ் எப்படி ரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு தி லோவஸ்ட் ரேங்க். ஓகே, டாப் லெவலில் இருக்கிறவங்கலேருந்து தான் வந்து லோவஸ்ட் லெவலில் இருக்கவங்க அப்படி தான் வந்து ரேஞ்ச் வந்து பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் ஸ்கேலார் செயின். Next one, order. Social order ensures the fluid operation of a company through authoritative procedure. Material order ensures safety and efficiency in the workplace. Order should be acceptable and under the rules of the company. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் ஸோ அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்குது, சேஃப்டியாக இருக்கா, ஒர்க் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த டாப் லெவலில் இருக்கவங்க அந்த ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அங்கே கம்பெனிஸில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து தகுந்த மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாதிரி தான் அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஈக்விட்டி. Employees must be treated kindly and justice must be enacted to ensure a just workplace. Managers should be fair and impartial when dealing with employees, giving equal attention towards all employees. Okay, equity means ஈக்குவலாக எல்லாரையும் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ட்ரீட் பண்ணும். ஓகே, ஸோ இவங்க சீனியர் ஜூனியர் அப்படின்றத விட்டுட்டு எல்லாருமே ஈக்குவல். ஓகே, ஸோ எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஈக்குவல் அப்படின்னு அவங்கள ட்ரீட் பண்ணும். ஓகே, தட் இஸ் கால்ட் ஈக்விட்டி. So employees must be treated kindly and justice must be enacted to ensure a just workplace. Managers should be fair and impartial when dealing with the employees, giving equal attention. Underline this one, equal attention towards all the employees. Okay, that is called equity. Next one, stability of tenure of personnel. What is meant by stability of tenure of personnel? பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களோட பர்சனலான சம்மந்தப்பட்ட எதையுமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, தட் இஸ் கால்ட் tenure of personnel. Stability of tenure of personnel is a principle stating that in order for an organization to run smoothly, personnel, especially managerial personnel, must not frequently enter and exist the organization. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களோட பர்சனல்ஸ் எதையுமே வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்படி இன்க்ளூட் பண்ணலாம் என்ன ஆகும்னா அந்த ஆர்கனைசேஷன் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ண அவங்களோட பர்சனல்ஸ்லாம் வந்து வச்சுட்டா ஆர்கனைசேஷன் நல்லா போகாது. ஓகே, தட் இஸ் கால்ட் tenure of personnel. Okay, and the 13th principle is initiative. Okay, using the initiative of employees can add strength and new ideas to an organization. Initiative on the part of employees is a source of strength for organization because it provides new and better ideas. Employees are likely to take greater interest in the functioning of the organization. Okay, initiative means ஒரு ஆர்கனைசேஷனில் நியூ ஐடியாஸை வந்து என்கரேஜ் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் வை அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி ஒர்க்கில் இருக்க எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்குள்ள அவங்க நிறைய ஐடியாஸை வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, அதான் வந்து இனிஷியேட்டிவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் team spirit. Okay, this refers to the needs of manager to ensure and develop moral in the workplace. Individually and communally, team spirit helps develop an atmosphere of mutual trust and understanding. Team spirit helps to finish the task on time. Okay, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் டீம் ஸ்பிரிட் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ எல்லாருமே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டீம்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு பர்டிகுலர் ஜாபை வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முடிக்கக்குள்ளே அவங்க அச்சீவ் பண்ணுற அந்த டைமில் வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டைமில் முடித்து அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் டீம் ஸ்பிரிட். ஓகே, so these are the 14 principles given by Mr. Henry Fayol to the managers. Okay, let us see the span of management.
What is meant by span of management? The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. Okay, பாருங்க, superior means manager. Okay, and subordinate means employees or worker. ஸோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்கார். ஸோ அவருக்கு அண்டரில் ஒரு 3 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ABC அப்படின்னு ஒரு 3 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 3 ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணணும்னா, மேனேஜர் சொல்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் இவங்க அவங்களோட ஜாபை செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜர் அவர் கீழே வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் வாங்குறாரு. ஓகே, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next one, simply the manager having the group of subordinates who report him directly is called as the span of management. சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மேனேஜர்ஸ் கிட்ட போய் ரிப்போர்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஸ் டூ இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெண்டு வந்து தொடர்புடையது. ஓகே, அது என்னென்னா, லெட் அஸ் see the influences the complexity of the individual managers jobs. ஓகே, ஒரு மேனேஜரோட ஜாப்ஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மைன் தி ஷேப் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் செகண்ட் ஒன். Let us see, the span of management is related to the horizontal levels of the organization structure. ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அதோட ஹாரிசான்டல் லெவல்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் அது ஹாரிசான்டல் லெவல்ஸில் இருக்குது. ஓகே, அதுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தேர் இஸ் ஏ வைட் அண்ட் நேரோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரெண்டாக பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைட் அண்ட் நேரோ ஸ்பேன். ஓகே, with the wider span there will be less hierarchical levels and thus the organizational structure would be flatter. பார்த்தீங்கன்னா இந்த wider spanல hierarchical levels எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளாட்டராக இருக்குது. ஓகே, hierarchical மீன்ஸ் படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து hierarchical levels. whereas with the narrow span, okay, narrow spanல எப்படி இருக்குது hierarchical level அப்படின்னு பார்த்தோம்னா increases. okay, in wider span it is less in size and in narrow span it is increases. hence the organizational structures would be tall. ஸோ அதனால் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டாலாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, let us see, both these organizational structures have their advantages and disadvantages, but however the tall organizational structure imposes more challenges. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பேன்லேயும் என்ன இருக்குன்னா அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் இந்த டால் ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது. ஓகே, let us see, since the span is narrow, which means less number of subordinates under one superior, requires more managers to be employed in the organization. Thus, it would be very expensive in terms of the salaries to be paid. Okay, in narrow spanல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சபார்டினேட்ஸ், தட் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு மேனேஜர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள அங்கே அந்த ஆர்கனைசேஷனில் என்ன தேவைப்படுதுன்னா நிறைய மோர் நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் வந்து ரெக்வயராக இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி வந்து அதிகமாகுது. ஓகே, அதுதான் வந்து இந்த பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. very expensive in terms of the salaries to be paid. Okay, next one. To each senior. ஸோ அந்த மாதிரி சேலரி பே ஒருத்தவங்க பே பண்ணக்குள்ள அவங்களோட இன்கம் என்ன ஆகுது, ரொம்ப அதிகமாகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Third one is, with more levels in the hierarchy, the communication suffers drastically. It takes a lot of time to reach the appropriate points and hence the actions get delayed. Okay, பார்த்தீங்கன்னா இந்த
இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன் வந்து இங்கே சஃபர் ஆகுது. ஓகே, எதனால் அப்படின்னா இதோட ரீச் ஆகிற டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிறதால ஸோ கம்யூனிகேஷன் என்ன ஆகுதுன்னா சஃபர் ஆகுது. ஓகே, ஒருத்தவங்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தவங்ககிட்ட போய் சேர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஓகே, டிலே ஆகிறதால அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இல்லை. நெக்ஸ்ட் ஒன், lack of coordination and control because the operating staff is far away from the top management. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே the absence of coordination and control பிகாஸ் எதனாலனா அந்த ஸ்டாஃப்ஸும் அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ஃபார் அவேல இருக்கிறதால அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல்ன்றது இல்லை, அந்த இடத்துல வந்து ஆப்சென்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the major advantage of using this structure is that the cross communication gets facilitated, that is operating staff communicating with the top management. Also the chance of promotion increases with the availability of several job position. ஓகே, இதில் மேஜரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து கிராஸ் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். தட் இஸ் என்னென்னா ஒரு ஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு வேலை செய்கிற ஸ்டாஃபு டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க கூட வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதால நிறைய ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, வேகன்சி, ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷனும் கேட்டு வாங்கிக்கலாம். தட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ். And the next one is diagram பாருங்க, span of management. Okay, span of management can be divided into two span, that is wider span and narrow span. Wider span வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா flatter and narrow span is taller in structure. In the case of a flatter organizational structure where the span is wide leads to a more complex supervisory relationship between the manager and the subordinate. So ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ளாட்டரான ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதால அந்த ஸ்பேன் எப்படி இருக்குன்னா வைட். ஓகே, ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் அந்த சபார்டினேட்ஸ்க்கும் அண்ட் மேனேஜர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக வந்து ரிலேஷன்ஷிப் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டு பேருக்குள்ள கான்டாக்ட்ஸ், தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு ஜாபையோ அந்த மாதிரி வந்து அவங்களால தெளிவாக சொல்ல முடியாது. ஓகே, இந்த வேலையை செய்யுங்க அப்படின்ட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. It will be very difficult for a superior to manage a large number of subordinates at a time and also may not listen to all efficiently. பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் சபார்டினேட்ஸ் இருக்கிறதால ஒரு மேனேஜரால் என்ன பண்ண முடியாது, அவங்க எல்லாரோட தேவைகளையும் அட் அ டைமில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அவங்களோட ஒர்க்கில் அப்படின்றதையும் அவங்களால லிசன் பண்ண முடியாது, அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், however the benefits of using the wider span of management is that the number of managers get reduced in the hierarchy and thus the expense in terms of remuneration is saved. Also the subordinates feel relaxed and develop their independent spirits in a free work environment where the strict supervision is absent. Okay, வைடர் ஸ்பேனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. சரியா, ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி என்ன ஆகுது அப்படின்னா சேவ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மேனேஜர்ஸ் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயீஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட ஜாபை அவங்க இண்டிபெண்ட்டாக செஞ்சு முடிப்பாங்க. ஓகே, எந்தவித ஒரு ஒர்க் டென்ஷன் அண்ட் எந்த ஒரு யாரோட ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் வந்து அவங்களோட ஜாபை அவங்க ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுவாங்க. Okay, today's class is over. We will see the continuation on next class. Please mark the 1 marks and 2 marks by yourself and read it for the test. Thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School.
45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.